Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்ஜியில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, கொஞ்சம் பெரிய சைஸு. இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் காயில் வந்து இவங்க ஐஸ் தட்டுன்னு சொல்லிட்டு ஓட்ட போட்டாங்க. ஸோ அது வந்து கேஸ் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நல்லா ரன்னிங்லேயும் விட்டாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ரன்னிங்கில் விடல. கம்ப்ரஸர் நல்லா இருக்குது. கண்டென்சரில் கூட நமக்கு வந்து துரு பிடிக்கல, ஜஸ்ட் ஆயில் தான் லைட்டாக வந்தது. ஆனால் வந்து கண்டென்சர் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கூலிங் காயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது கூலிங் காயில் போடுறோம். இதோட சைஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 191 வரும். அதாவது செகண்ட் சைஸ். இது ஸ்டார்டிங் சைஸ் அப்படின்னா 181 வரும். இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு, அதாவது 215 லிட்டர் அந்த ரேஞ்சு வரும். இதில் வந்து 53 கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து கூலிங் காயில் சேஞ்ச் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து கேப்லர் வந்து கண்டிப்பாக மாற்றிடணும். கண்டென்சர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா கண்டென்சர் கூட கண்டிப்பாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து 0.36 சைஸு, ஒரு 9 ஃபீட் அந்த ரேஞ்சு வந்து நம்ம போடுறோம். கேப்லர் மட்டும் நம்ம வெளியிலே வந்து வெல்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ட்ரெயின் பைப்லேயோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஹோல் போட்டு கூட வச்சுருக்கோம். அது நம்ம அடிச்சுட்டு அது பாக்ஸை பொறுத்து கஸ்டமர் வச்சுருக்கோம். అది ఇదిండా టమాటా బాక్స్ ఎక్కడన్నా అనుకున్నా దీనికి ఏం చెప్తాను తమ్ముడు చేయండి. बिल्डिंग के बने
ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து காயில் அந்த செக்ஷன் பைப்பு நம்ம உள்ளேருந்து ரிட்டன் வர பைப்பு நம்ம வெல்டிங் வைக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். அதாவது வெல்டிங் ராடு கூட நம்ம வந்து யூஎஸ்ஏ ராடு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து அந்த அலுமினிய பைப்புக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் வந்து சீக்கிரம் வந்து வெல்டிங் முடியும். மேலே வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரேக் யூஸ் பண்ணி நம்ம பிடிச்சிக்க வேண்டியது இருக்கும். இந்த பெண்டு ரேக் Peggle Peggle. அந்த காயில் பாக்ஸ் வந்து நம்ம நீட்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனலில் வந்து ஃப்ரண்ட் பேனல் போட்டு நம்ம ஸ்க்ரூ எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் சைடு வந்து நம்ம ஸ்டெய்னர் போடுறது, அந்த கேப்லர் வந்து அந்த வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செக்ஷனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் அவுட் பண்ணலை, புது கூலிங் காயில்ன்றதுனால எல்லாம் வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக்யூம் வச்சு நம்ம வந்து கேஸ் சர்ஜிங் பண்ண போகிறோம். మొన్న 3 ఉన్నాయి.
இன்சுலின்ஸ் ட்ரை பண்ணுறேன். నాకు ఆఫీస్లో ఉన్నా, మా కంపెనీలో ఉన్నది కావాలి వేస్తారు తెచ్చి అంటే నీళ్ళు మోటార్ మీద పడుకుంటా. இதுக்கு வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக்யூம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். 134 கேஸு. இதோட பிஎஸ்சி ரேஞ்சு அப்படின்னா அந்த பாக்ஸுக்குன்னா மேக்ஸிமம்னா ஒரு 10, அதிலே வந்து நமக்கு வந்து பக்காவாக வந்து கூலிங் வந்துடும் 10 PSIக்கு. அந்த ரேஞ்சு நம்ம வச்சதுக்கப்புறம் நமக்கு பாக்ஸ்குள்ளே வந்து நல்லா வந்து ஐஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த காயில் மாத்திரம் நமக்கு வந்து கூலிங் பக்காவாக வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.